ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சரண்டா தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் வெளியான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். மார்வலோட டேர்டெவில் சீசன் 2 பனிஷர் பார்த்தினா அப்பியர் ஆக மாட்டாங்களாம். சீசன் 1 அவர் வந்திருப்பார், செம்மையான ஒரு சீன்ஸ் பார்த்தினா அமைச்சிருப்பாங்க. பட் சீசன் 2 பார்த்தினா அவரை காமிக்க மாட்டாங்களாம். இது இந்த சீரீஸை ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பனிஷர் பார்த்தினா இந்த ஒரு சீரீஸில் வரமாட்டாங்க. பட் அவருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்தினா ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் நீங்கள் பனிஷரை பார்க்கலாம்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பனிஷருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் பார்த்தினா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதை Disney+ ஹாட்ஸ்டாரில் தான் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. டேர்டெவில் சீரீஸ்மே வந்தால் நல்லாயிருக்கும். பட் ஓகே, பனிஷர் ஃபேன்ஸுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு நியூஸ் தான் இது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இதில் சாடி சிங்க்குமே ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாங்க. அஃபிஷியலாக இது அவங்க எங்கேயுமே ரிவீல் பண்ணலை, அவங்க என்ன கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதை ஃபாலோ பண்ணி மார்வலோட அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாங்களாம். அதுக்கான கேஸ்டிங்குமே நடந்து முடிஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை நம்ம டெட்லைன் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி டெட்லைன் கிட்ட இருந்து வர நியூஸ் ட்ரஸ்டபுளாக தான் இருக்கும். சாடி சிங்க்கு ஸ்பைடர்மேன் படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற ஃபேமை இந்த ஒரு சமயத்தில் அவங்க கரெக்டாக பயன்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அமையும். Black Panther 3 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக இப்போ டெட்லைனில் நம்ம ரயன் கோக்லர் டேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா Black Panther 3 தான் இருக்குன்னு சொல்லி அந்த இன்டர்வியூலையுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் டென்சல் வாஷிங்டனுமே நடிக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. சில பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கான். இந்த நியூஸ் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் தான். டென்சல் வாஷிங்டன் பார்த்தீங்கன்னா அவரோட சினிமா ஆக்டிங்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறான்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துட்டு இருந்துச்சு. அவரோட கடைசி படமாக Black Panther இருக்கலாம்னு சொல்லி அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் பரவிச்சு. அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுற இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. கூட சீக்கிரம் நம்ம Black Panther 3 படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். டைட்டிலாக ஷேடோஸ் ஆஃப் வக்காண்டான்னு சொல்லி வைக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற அந்த விஷயமே கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் Black Panther 3 வரப்போது அதை ரயன் கோக்லர் தான் டைரக்ட் பண்ண போகிறன்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. படத்தோட கதை என்னவா இருக்குன்னு சொல்லி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒருத்தர் போடுவார், அவரோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜுமான்ஜி 4 படத்தை இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம வேன் ஜான்சனுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாரு. ஜுமான்ஜி 4ன்னு சொல்கிறாங்களே 4 பாகம் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 பாகங்கள் வந்திருக்கும். ஜுமான்ஜி வெல்கம் டு தி ஜங்கிள், அப்புறம் நெக்ஸ்ட் லெவல். நம்ம வேன் ஜான்சனும் நம்ம கெவின் ஹார்ட்லாம் நடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே விதை போட்ட ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நம்ம ராபின் வில்லியம்ஸ், ரெஸ்ட் இன் பீஸ். அவர் நடித்த ஜுமான்ஜி படம் தான் ஃபஸ்ட்டு படம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த ஜுமான்ஜி படங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த படம் அந்த ஃப்ரான்ச்சைஸில் 4வது படமாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. போன படத்தோட எண்டிங்கில் அந்த ஜுமான்ஜி வேர்ல்டில் இருக்க மிருகங்கள் எல்லாமே ரியல் வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா வர மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ என்னென்னா ஜுமான்ஜி அந்த கேமுக்குள்ளே இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்மே வருவாங்க. அதை தான் இந்த படத்தோட கதையாக பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜுமான்ஜி கேமுக்குள்ளே 4 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. நம்ம வேன் ஜான்சன், கெவின் ஹார்ட், அப்புறம் பிளாக் ஜாக், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கேமில் ஒரு கேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி அங்கே சர்வை பண்ணுறாங்க, எப்படி அந்த கேம்ஸை பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்கன்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறாங்களாம். அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த போஸ்டரில் அந்த 4 கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவில் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அவங்க ரியல் லைஃபுக்கு வந்துட்டேன்ற மாதிரி குறிக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படம் ராபின் வில்லியம்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி படமாக பார்த்தீங்கன்னா அமையும் சொல்லி வேன் ஜான்சன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைஸ் இருக்கும், அதான் இந்த ஜுமான்ஜி படத்தில் யூஸ் பண்ண அந்த ஒரு டைஸ் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கல இந்த படம் எப்படி அமைப்போதுன்னு சொல்லிட்டு. கிறிஸ்டோபர் நோலன் அடுத்து டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் இந்த ஓடிசி. இந்த படம் எப்படி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, எந்த மாதிரியான அந்த ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லி பெருசாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவரோட விஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு சாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் போஸ்டரை விட்டுருக்காங்க த ஓடிசி படத்தில் இருந்து. அதில் அந்த கேரக்டர்ஸோட ஃபஸ்ட் லுக் எல்லாமே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. மேட் டீமன், டாம் ஹாலண்ட், ஜெண்டாயா இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக்காக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் நிறைய படங்களில் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கிரவுண்டடாகவும் சரி, ஒரு சில சீன்ஸ்க்கு தேவைப்படுதுன்னா அதை ப்ராக்டிக்கலாக புல் ஆஃப் பண்ணக்கூடியவர். அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ ரியல் லைஃப் லொக்கேஷன்ஸில் போய்ட்டு அந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்குட் கேம் சீரிஸ் ஒரு தரமான சீரிஸ். இந்த வருஷம் அதுக்கான கடைசி சீசனை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்குட் கேமை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அந்த ஜிஹன்ற அந்த ஹீரோ பிளே பண்ணியிருக்க அந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா எண்டிங் கொடுத்துருப்பாங்க 456 பிளேயர். அந்த சீரிஸோட முடிவில் அமெரிக்கன் வெர்ஷன் ஆஃப் ஸ்குட் கேமை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்குட் கேம் உலகம் ஃபுல்லாக நடக்குன்ற மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. கிரேட் பிளாங்கெட் தான் ரெக்யூட்டராக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாங்க.
இந்த அமெரிக்கன் வெர்ஷன் ஆஃப் ஸ்குவிட் கேம் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. பட் இப்போ கிடச்சிருக்க நியூஸ் படி பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஆரம்பத்தில் இந்த அமெரிக்கன் வெர்ஷனை டேவிட் ஃபிலின்ச்சர் மட்டும்தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சான். இப்போ ஒரிஜினல் கிரியேட்டர் கொரியன் ஸ்குவிட் கேம் சீரிஸை டைரக்ட் பண்ண அந்த டேரக்டரே பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகி டேவிட் ஃபிலின்ச்சர் கூட ஒன்றா டீம் அப் பண்ணி இந்த ஸ்டோரி லைனை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஒரிஜினல் கிரியேட்டர் கூட ஒன்றா சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் இந்த அமெரிக்கன் வெர்ஷன் ஆஃப் ஸ்குவிட் கேமை பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போகிறாங்க. ப்ரொடக்ஷன் இந்த டிசம்பர் எண்ட் இல்லை அடுத்த வருஷம் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கொரியன் ஸ்குவிட் கேம் மாதிரி தான் அமெரிக்கன் வெர்ஷனே பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறாங்களாம். பட் அந்த கேம்ஸ் மட்டும் அமெரிக்கன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாமே மாறும். அண்ட் கேஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஆக்டர்ஸை தான் அவங்க நடிக்க வைப்பாங்க. ஷூட்டிங் வேகத்தை பொறுத்து தான் இந்த சீரிஸ் எப்போ வரும்னு சொல்லி முடிவு பண்ண முடியும். ஸோ 2027 வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் நிறைய படங்களுக்கான ட்ரெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மோவானா படத்துக்கான லைவ் ஆக்ஷன் மூவி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு டீசருமே பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்கு மோனா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. அந்த அனிமேஷன் மூவியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் இப்போ பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு மூவியாக தான் தெரியும். அந்த படத்துக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் வரணும்னு சொல்லி யாருமே கேட்கல. பட் டிஸ்னி நான் கண்டிப்பாக பண்ணுவேண்டான்னு சொல்லி வலுக்கட்டாயமாக பண்ணியிருக்கிறான். அப்படி பண்ணதுனால தான் இந்த மாதிரியான படம் பார்த்தினா வந்திருக்கு. டீசர் எனக்கு பிடிக்கல. நான் அந்த ஆக்டர்ஸ் எதுவுமே குறை சொல்ல விரும்பல. நான் டிஸ்னியை தான் கண்டிப்பாக சொல்லுவேன். டீசர் பார்க்கும்போது ஹியூமன்ஸ் அப்புறம் சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தெரியுது. ஒட்டவே இல்லை சுத்தமாக. லைவ் ஆக்ஷன்ற பேரில் வெறும் ஹியூமன்ஸை மட்டும் உண்மையாக கொண்டு வந்துட்டு சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஜிஐ பண்ணியிருக்காங்க. க்ரீன் ஸ்க்ரீனில் தான் முக்கால்வாசி எடுத்திருப்பாங்க போல். இதுக்கு எதுக்கிட்ட நீங்கள் லைவ் ஆக்ஷன் கொண்டு வரணுன்ற மாதிரி தான் கேள்வி தோணுது. இப்போ ரீசெண்டாக ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் படம் வந்துச்சு. அந்த படத்தை நீங்கள் விஷுவலாக தேட்டரில் போய் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். அவங்களுமே ஃபாஸ்ட்டில் போயிட்டு ரியல் லைஃப்பில் பார்த்தா லொக்கேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் சிஜியுமே பண்ணியிருக்காங்க. அந்தமாரி விஷுவலுக்காக அந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான படம் தான் இது. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு சொல்லி தெரியல. படம் வந்தால் தான் தெரியும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் ராக் இதில் ஹேர் ஸ்டைலோட ஒரு முடி வச்சுட்டு பெருசாக அங்கர் கிரேம் ஃப்ரான்ச்சைஸில் அடுத்த படத்துக்கான ஒரு டீசர் பார்த்து நான் விட்டுருக்காங்க. சன்ரைஸ் ஆஃப் த ரிப்பிங் சொல்லி படத்துக்கு டைட்டில் பார்த்து நான் வச்சுருக்காங்க. டீசர் ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. புது விதமான கேம்ஸை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க போல். இந்த படம் 2026 தான் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது டைமு. அடுத்த வருஷம் நவம்பர் தான் வெளியாகும். அதுக்கு எப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் விட்டுருக்காங்க. ரெயின் கோஸ்லிங்கோட அடுத்த படமான ஹெயில் மேரி இதுக்கான ட்ரெய்லர் 2 பார்த்து நான் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கும். அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த ட்ரெய்லர் 2ல் அந்த மொத்த கதையுமே கொஞ்சம் ரிவீல் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. இது ஒரு புக்கு ஒரு நாவலை தழுவி தான் இந்த படமாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்களாம். நான் இன்டர்நெட்டில் படித்த வரைக்கும் அவங்க அந்த நாவலில் இருக்க நிறைய ட்விஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் ராக்கின்னு சொல்லி ஒரு ஏலியனை காமிச்சிருப்பாங்க. அந்த ஏலியனே பார்த்தீங்கன்னா நாவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருந்திருக்குமா. பட் அவங்க ட்ரெய்லரில் ரிவ்யூ பண்ணிட்டாங்க சொல்லி நிறைய ஃபேன்ஸு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்காங்க. பட் ப்ரொடக்ஷன் சைடு அவங்க இதெல்லாம் காமிச்சா தான் அவங்க அட்ராக்ட் பண்ண முடியுன்றதுக்காக அவங்க ரிவீல் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நான் இந்த படத்தை போய் செக் பண்ணி பார்ப்பேன். ட்ரெய்லர் பார்க்க குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் ஸ்டோரியுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வெளியான எல்லா அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். சப்போஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன், ஏதாச்சும் ஒரு நியூஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களை நண்பன். டாட்டா, பை, see you.